வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியில் ஈஸியாக ஒரு கத்திரிக்காய் கடையல் பண்ணலாம். ஒரு குக்கரை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயமும் படப்படன்னு பொரிஞ்சிருச்சு. சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி 1/2 ஸ்பூனை கையால் இப்படி உடச்சி போட்டுக்கலாம். இப்படி தேய்ச்சி விட்டாவே 1 2 நசுங்கிடும். கொத்தமல்லி எண்ணெயில் பொரிஞ்சு வரப்போ சூப்பர் வாசனையாக இருக்கும். எல்லாம் படப்படன்னு நல்லா பொரிஞ்சிருச்சு. 15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். வெங்காயத்தையே கருவேப்பிலையை போட்டுடலாம். ரெண்டும் கலந்து நல்லா செவக்க வதங்கட்டும். சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி போடலாம். ரொம்பவும் டேஸ்டியாக தான் இருக்கும். அவசரமாக சமைக்கணுன்றப்ப இந்த கத்திரிக்காய் கடையல் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கிருச்சு. எப்பயுமே வெங்காயம் தக்காளிலாம் தனித்தனியாக வதங்க டைம் கொடுக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரம் வதங்கிடும். பூண்டு 10 பல் தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். பூண்டு இந்த வெங்காயத்தோட கலந்து நல்லா வதங்கட்டும். சீக்கிரம் வதங்கிடும். பூண்டெல்லாம் போட்டாச்சு. நல்லா கலந்து விடலாம். சமைக்க தெரியாதவங்க கூட இந்த கத்திரிக்காய் கடையில் ஈஸியாக செய்யலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் உங்களை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். பூண்டு நல்லா செவக்க வதங்கிருச்சு. 5 தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். தக்காளி பழத்தை பிழிஞ்ச மாதிரி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கையாலேயே பிழிஞ்சு போடுறப்ப தனி சுவையை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்னதாக கட் பண்ணி புளியிறப்ப ஈஸியாக புளிஞ்சிடலாம். சீக்கிரமாக வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி போட்ட பின்னாடி உப்பு போட்டோமா ரொம்ப சுலபமாக ஈஸியாக வதங்கிடும். தக்காளி அதிகமாக போட்டோமா இந்த கடையில் ரொம்ப நல்லாயிருக்கும். 5 பெரிய பழமாக போட்டிருக்கேன். இது சரியாக இருக்கும். உப்பு போட்டனால சீக்கிரம் வதங்கிடும். ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான பொடிகள் போட்டுக்கலாம். தீயை கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கலாம். ஒரு குக்கர் மட்டும் போதும் இந்த கடையில் செய்ய. டைம் நிறைய சேவ் ஆகும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் போடுறேன், அதனால 4 ஸ்பூன் போடுறேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போதும். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. காரமெல்லாம் சரியான அளவில் போட்டு அரைச்சிருக்கேன். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை சாம்பார் பொடி அரைச்சிக்குவேன். அப்பப்போ அரைச்சி வச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பொடிகள் போட்டதால் நல்லா கலந்து விடணும். தீயை குறைச்சி வச்சுக்கணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிடும். நல்லா வதங்கிருச்சு. நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டுடலாம். எப்போவும் ரொம்பவும் ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய சமையலை தான் நான் வீடியோவாக போடுறேன். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். கத்திரிக்காவை பெரும்பாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோமா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலந்து விடலாம். கத்திரிக்காய் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ஈஸியாக சாப்பிடுவாங்க. இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் மசாலாங்களோட நல்லா கலந்து வதங்கிருச்சு. 1/2 கிளாஸ் துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கோட இந்த பருப்பு கலந்து வேகிறப்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் கடையில் கொஞ்சமாக செய்யணுன்னாலும் செய்யலாம். 1/4 கிளாஸ் துவரம்பருப்பு, 1/4 கிலோ கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு கூட செய்யலாம். பருப்பெல்லாம் போட்டாச்சு. நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு சொம்பு தண்ணி இருக்கும். நல்லா கலந்து விடலாம். தீயை அதிகமாக வச்சுக்கலாம். தீயை அதிகப்படுத்திக்கலாம். அரை எலுமிச்சை அளவுக்கு புளியை நாரெல்லாம் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். புளியை எப்போ யூஸ் பண்ணாலும் கழுவிட்டு யூஸ் பண்ணணும். புளி கொஞ்சமாக போட்டால் போதும். ஏற்கனவே தக்காளி வதங்குறப்போ உப்பு போட்டிருக்கோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடுறப்ப ரொம்ப கவனமாக போடணும். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டு மூடி போட்டு 5 விசிலுக்கு விட்டால் நம்ம கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சால் அடிக்கடி செய்வீங்க. பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை அவசரமாக ஒரு குழம்பு செய்யணுன்னா இந்த மாதிரி செய்யலாம். இதோட அப்பளம் பொரித்து சாப்பிட்டா கூட சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். மூடி போட்டு 5 விசிலுக்கு விடலாம். உருளைக்கிழங்கு வறுவல் சைட் டிஷ்ஷாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். வெயிட் போடலாம். 5 விசிலுக்கு விடலாம். 4 விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு விசிலுக்கு விடலாம். 5வது விசில் வந்துருச்சு. கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். டேஸ்டியான கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணியை கொஞ்சமாக வடித்து எடுத்துருவோம். இந்தியாவில் கூட அப்படியே கலக்கி விடலாம். கொஞ்சமாக நைஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சின்ன சின்ன துண்டாக இருக்கிறப்ப சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் ஒரு சிலருக்கு பிடிக்காதே, அவங்க இந்த மாதிரி சாப்பிட்றப்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு பண்ணமா போதும். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த கடையல். எடுத்து வச்சுருக்க தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இந்த பருப்பு தண்ணியே போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. கலந்து விடலாம். குழம்பு வெண்ணெயாட்டம் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இந்த தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அட்டகாசமான டேஸ்டியில் கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடும். நல்லா கலந்து விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கு. நல்லா கலந்து விட்டு ஒரே ஒரு கொதி விடலாம். சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் இருக்குது. 1 2 இருக்கிறப்ப சாப்பிட்றப்ப செம ருசியாக இருக்கும். எல்லாம் கலந்து சூப்பர் வாசனையாக இருக்குது. ருசியும் அட்டகாசமாக இருக்கும். நல்லா காற்றடிக்குது, மழை பெய்யுது. சுட சுட சாதத்தில் சுட சுட குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப செம டேஸ்டியாக இருக்கும். ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்படி எல்லாம் கலந்து செய்கிறப்ப நம்மளுக்கு டைம் நிறையா சேவ் ஆகும். தேவையான சத்துக்களும் உடம்புக்கு கிடைக்கும். கொதி வந்துருச்சு. லேசாக கொதிச்சா போதும். நல்லா கலந்து விடலாம். அட்டகாசமான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு. கலந்து விடலாம். 1 நிமிஷம் இருக்கட்டும். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேஸை ஆஃப் பண்ணிடலாம். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.